எவ்வளவு தெம்பா நடந்து வரா பாத்தியா? எப்படி காலி பண்றேன்னு பாரு அவள. எப்படி பத்த வைக்கிறேன்னு பாரு இன்னைக்கு. சித்தி, கடவுளா பார்த்து நமக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த தடவை சொதப்பிராத. ஓகே, நாங்க ஒளிஞ்சிக்கிறேன். கோகிலா, கோயிலுக்கு போயிட்டு வரியா? ஆமா. நீங்க எங்க இங்க? என் ஃப்ரெண்ட் வரேன்னு சொன்னா, சோ அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, நல்லா இருக்கீங்களா? இப்போதைக்கு நல்லா இருக்கும். போக போக இன்னும் ரொம்ப நல்லா இருப்போம். அப்போ உங்க வாழ்க்கையில ஏதோ சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது. உங்க விருப்பம் சீக்கிரமாவே நடக்கட்டும். நான் வரேன். கோகிலா இரு, என்ன அவசரம்? என் ஃப்ரெண்டு வர கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் இரு, பேசிட்டு இருக்கலாம். இல்ல, வீட்ல நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்பணும். என்ன கோகிலா, நாம எல்லாம் லேடிஸ், குழந்தை குட்டி குடும்பம் அது இதுன்னு எப்ப பார்த்தாலும் அதை பத்தியே நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த ஆம்பளைங்கெல்லாம் அப்படியா? ஆமா, உன் புருஷன் பூவரசு சௌக்கியமா இருக்காரா? அவருக்கு என்ன, ரொம்ப நல்லா இருக்காரு. ஓகே ஓகே. தாமரை மல்லிகா அவங்கெல்லாம் எல்லாருமே நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். ஆமா கோகிலா, நீ முன்னாடி மாதிரி இல்லையாமே, ரொம்ப சாந்தமாயிட்டியா? கேள்விப்பட்டேன். ஏதோ அறிவில்லாம இத்தனை நாளா மத்தவங்க மனசை புரிஞ்சுக்காம நடந்துகிட்டேன். இப்பதான் எனக்கு கடவுள் புத்தியை கொடுத்திருக்காரு. நாம நல்லவங்களா இருக்கும்போது நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் நல்லவங்களா இருக்கணும். இல்லனா நாம தான் கஷ்டப்படுவோம். அதையும் மீறி நான் நல்லவளா தான் இருப்பேன்னு சொன்னா, ஒண்ணு மத்தவங்க நம்மள கொல்வாங்க, இல்ல தற்கொலை பண்ணிக்க வைப்பாங்க. கோகிலா, எலி எலியா இருக்கணும், புலி புலியா இருக்கணும். அப்பதான் புலிக்கு மரியாதை. நீ புலி கோகிலா. ஐயோ, நல்ல வேளை ஞாபகப்படுத்துனீங்க. வீட்ல ரசம் வைக்கிறதுக்கு புளி இல்ல. என் வீட்டுக்காரருக்கு போன் பண்ணி புளி வாங்கிட்டு வர சொல்லணும். என்னங்க, அது வந்துங்க, ரசம் வைக்கிறதுக்கு புளி இல்ல. 1/4 கிலோ புளி வாங்கிட்டு வந்துருங்க. ஒண்ணும் கேக்கல. என்னங்க, புளிங்க. புளியா? 1/4 கிலோ. சரி சரி, வாங்கிட்டு வந்துரு. வரும்போது மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. சரி, கண்டிப்பா வாங்கிட்டு வந்துருங்க. இரு. என்ன? சரிங்க, நான் வச்சிடுறேன். சரி, என் வீட்டுக்காரர் வந்துருவாரு, நான் கிளம்புறேன். இரு இரு இரு, நான் ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வந்துடுறேன். என்ன விஷயம்? நீ இங்க இல்லாத நேரத்துல என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன? பக்கத்து வீட்டு அம்மா நெக்லஸ் வாங்கியிருக்காங்க. 2வது வீட்டு செல்வி 40,000 ரூபாய்க்கு புடவை எடுத்திருக்கா. தமேந்திக்கு பொம்பளை புள்ள பிறந்திருக்கு. கண்ணம்மா புதுசா வீடு கட்டியிருக்கா. கோயில்ல புதுசா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இதானே? ஐயோ கோகிலா, இல்ல வேற ஏதாவது நடந்துச்சா? அதெல்லாம் எதுவும் இல்ல. நீ இல்லாத நேரத்துல அந்த பூவரசுக்கு மல்லிகாவும் ஐயோ, ரத்தம் ரத்தம். என்னங்க, ரத்தம் கொட்டுது. ஐயோ, முதல்ல நீங்க டாக்டர் கிட்ட போங்க, நானே கூப்பிடுறேன். என்னங்க என்னங்க என்ன சொல்றீங்க? என்னங்க சொல்லுங்க. தாமரை மல்லிகாவும் அவங்க அண்ணனுக்கு நான் இல்லாத நேரத்துல ஆறுதல் சொன்னாங்களா? ஐயோ, கஷ்டப்படுறீங்களே.
நான் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்களா? ஐயோ என்னங்க, நீங்க முதல்ல உங்க வாயை பாருங்க. நீங்க சொல்ல வரது எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. சரி சரி, நீங்க முதல்ல ஹாஸ்பிடல் கிளம்புங்க. ஐயோ, நான் கிளம்புறேங்க. ஆட்டோ பிடிச்சு தரட்டுமா உங்களுக்கு? சரி சரி, நீங்க முதல்ல கிளம்புங்க. சரி சரி, பாத்துக்கோங்க. சரி சரி, உங்களுக்கு முதல்ல சரியாகட்டும், அப்புறமா சொல்லுங்க. நான் கிளம்புறேன். புடவை செக்ஷன் எங்க இருக்கு? ரைட் சைடு போங்கம்மா. வா. புடவை எல்லாம் எங்க? இதோ அங்க இருக்கு. அங்க இருக்குல்ல. அந்த எங்க புடவை கிரீன் கலர் எடுங்க. அதான் அதான். அந்த புடவை எடுத்து கொடுங்க. இது நல்லா இருக்கா? இல்ல இல்ல நல்லா இல்லக்கா. அந்த ரோஸ் இருக்குல, அங்க அதே எடுங்க. அந்த அந்த ரோஸ் கலர் எடுங்க. அந்த பிங்க் கலர். அதான். அக்கா இந்த பிங்க் கலர் கீழ பாரு. இருக்க ரெட் எடுங்க. இல்ல இது நல்லா இல்ல. அது கொடுங்க. அது. ஏய் அதே இது எடுங்க. நல்லா இருக்குல்ல? அக்கா ஏன்க்கா நல்லாவே இல்ல. மறுபடியும் மறுபடியும் உன்கிட்ட இருக்கிற கலரே எடு. அதான் உன்கிட்ட இந்த கலர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆமா மறந்துட்டேன். இதோ அங்க மேல பாரு. அது நல்லா இருக்கு. அது எடுங்க. அது. அம்மா தேவதைங்களா, சீக்கிரம் ஒரு புடவையை செலக்ட் பண்ணுங்க. கம்பெனியில் நிறைய வேலை இருக்கு. பொண்டாட்டிங்களுக்கு சேலை எடுத்து கொடுக்கறதும் ஒரு வேலை தான். அதுக்கும் நேரம் செலவழிக்க தான் செய்யணும். நாங்க என்ன எங்களுக்காக புடவை செலக்ட் பண்றோம்? உங்க கூட நடந்து வரும்போது உங்களுக்கு ஒரு இமேஜ் வர வேண்டாம், அதுக்காக தான் செலக்ட் பண்றோம். எங்களுக்கு இமேஜ் எல்லாம் போதும். முதல்ல நீங்க செலக்ட் பண்ற வழியை பாருங்க. நாம ரெண்டு பேரும் நீ சீக்கிரம் செலக்ட் பண்ணு. ஏங்க இந்த புடவை நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அப்படியே உமாவுக்கு ஒரு புடவை எடுக்கலாமா? சரி பாரு. வாங்க. இதோ அதை எடுத்து கொடுங்க. இதோ அங்க இருக்கே அதான். இருது பொறுமையா அவங்களே எடுத்து போடுவாங்க. இந்த சாரி நல்லா இருக்குதுங்க. இல்ல இது வேணாம். அந்த சாரி எடுங்களேன். அதுதான். தேங்க்யூ. இது சூப்பரா இருக்கு. ஏங்க அவங்க கலருக்கு இந்த புடவை தாங்க நல்லா இருக்கும். எங்க அக்காவுக்கு எது நல்லா இருக்குன்னு தெரியாதா? இதான் உங்களுக்கு பளிச்சுட்டு இருக்கும். இது எடு. இது எடுக்கலாங்க. இதான் நல்லா இருக்குன்னு சொல்றல, இது எடு. சரி ஏங்க இதையும் அந்த ரெட் கலர் புடவையும் பேக் பண்ணுங்க. ஏங்க இது நல்லா இருக்குல்ல? ஓகே ஓகே, இதை பேக் பண்ணிடுங்க. மல்லிகா எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. சரி இது ரெண்டுத்தையும் கவுண்ட் சரிங்க பாரு. இது எப்படி இருக்கு பாரு. நல்லா இருக்குக்கா. இந்தாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. யாருக்கு? உமாவுக்கு. அப்படியா? ஆமா, என்ன விலை இது? 3500 ரூபாய். மல்லிகா, எங்க அக்காவுக்கு புடவை எடுத்து என்ன ரேட் அது? தெரியல, இருங்க இதோ பார்த்து சொல்றேன். கொஞ்சம் தாங்க. 3000 ரூபாங்க. இந்த புடவையை கொண்டு கொடுத்துட்டு 4000 புடவை எடுத்துட்டா போ. ஏங்க இது அன்னைக்கு நல்லா தானங்க இருக்கும். இங்க பாரு, சொல்றது செய். பெருசா கலர் பத்தி பேசுந்துட்ட. உங்களுக்கு பிடிச்சதானங்க இந்த புடவை எடுத்தீங்க? ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? இங்க பாரு, 4000 புடவை எடுத்துட்டு வா. கலரும் பார்க்க வேணாம், ஒரு மண்ணும் பார்க்க வேணாம். போனா போ. உமாவுக்கு வாங்கின புடவை விலை கூட இருந்ததை நான் கவனிக்கவே இல்லை. அதையே இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க? எங்க அக்கா எந்த விதத்துல யாருக்கும் குறைஞ்சவங்க இல்ல. முதல்ல அதை நீங்க புரிஞ்சுங்க. ஐயோ விமல், நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. உமாவுக்கு எடுத்த புடவையை விட அன்னைக்கு எடுத்த புடவை விலை கம்மியா இருந்தது, தற்செயலா நடந்தது. அதுக்கே எப்படி ரியாக்ட் பண்றீங்க? ஏங்க, தற்செயலா கூட அப்படி தப்பு நடக்க கூடாதுங்க. அதுல முதல்ல எல்லாரும் கவனமா இருங்க. விமலுக்கு பிடிக்கலன்னா விட்டுறேன் தம்பி. எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு ஏங்க நான் என்ன பிரச்சனை பண்ணேன்? விட்டுருனா விட்டுரு ப்ளீஸ்.
விமல் வாங்க போவோம் வாங்க. இருங்க. 3 பல்லு உடைஞ்சிருக்கு. மூக்கு நல்லா கிழிஞ்சிருக்கு. தாடை எலும்பும் உடைஞ்சிருக்கு. என்ன? ஆமா, பந்து அடிச்சதா இல்ல பஸ் அடிச்சதா? அதுக்கெல்லாம் நல்ல மனசு இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்க முடியும். இல்ல உண்மையிலே பஸ் அடிச்சு இங்க வந்து படுத்துருவேன். நல்லா சொல்லுங்க சிஸ்டர். எது சொன்னாலும் மண்டையில உரைக்க மாட்டேங்குது. இப்படியே பேசிட்டு இருக்காத. பக்கத்து ரூம்ல சைனீஸ்காரன் இருக்கான். அவன் லாங்குவேஜ் கிண்டல் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு உடம்பு ஃபுல்லா கட்டு போட்டு. என்ன பாக்குற? இது எதுக்குன்னு கேக்குறியா? இனிமேல் உன்னால சாப்பிட முடியாதுல்ல, அதுக்காக தான் ஃபனல் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் உனக்கு கரைச்சி ஊத்துறதுக்கு. நல்லா கரைச்சி ஊத்துங்க. ஆமா, என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நான் முனியாண்டி விலாஸ்ல ஃபுல் மீல்ஸ் வாங்கலாம் தான் நினைச்சேன். ஆனா இது நேரம் கிடைக்கல. சைவ ஹோட்டல்ல இட்லி சாம்பார் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ, இருங்க இருங்க, சத்தம் போடாதீங்க. ரொம்ப அதிகமா பேச வேணாம்னு சொல்லுங்க, அப்புறம் உடஞ்ச எலும்பு ஒட்டாது. என்ன? நல்ல தண்ணி தான், ஒன்றும் ஆகாது. மினரல் வாட்டர். சிக்ஸர் அடிக்கிறான்ல, சிக்ஸர். சின்ன பையன் அவன் அடிச்சான் பாத்தியா, அதான் சிக்ஸர். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அவனா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது திருவிழால காணாம போன குழந்தை மாதிரி. அவகிட்ட என்ன சொல்லணும்? உன் புருஷன் நீ இல்லாத நேரம் பார்த்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இத சொல்றதுக்கு எதுக்கு அவ்வளவு சுத்து? மீட்டர் போற ஆட்டோக்காரன் கூட அந்த சுத்தி இருக்க மாட்டான். அப்படி ஒரு சுத்தி இருக்க. போன வேலை என்ன? ஒரு குடும்பத்தை கெடுக்க போனோம். போனோமா கெடுத்தோமா வந்தோமான்னு இல்லாம அவளை போய் எலி புலின்னு புகழ்ந்து பேசினா, அவ ரசம் வைக்கிற புளிய பத்தி பேசிட்டு போயிட்டா. கிராமத்துல அரளி விதை தின்னவனுக்கு சாணி கரைச்சு ஊத்துன மாதிரி இருக்கு. லைட்டா வாய தர. ஓன் பிரிப்பரேஷன் ஓஹோன்னு இருக்கும். இங்க பார், அடம் முடிச்ச அப்புறம் கொலைப்பட்டியா இருக்க வேண்டியதான். வாய தர, வாய தர, இந்த வாய தர, இந்த நீயே வச்சுக்கோ.
இதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. இந்தா. இங்க பாரு, குடி. நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். என் ப்ரிப்பரேஷன்ல. ம் இன்னும் ஆளை காணோம். என்ன உமா இது? எவ்வளவு நேரம் உனக்காக காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? மணி 5 ஆகுது. ஏன் இவ்ளோ லேட்டு? கோயில்ல லேட்டா இருக்கும் தாமரை, அதனால என்ன? ஏங்க புரியாம பேசாதீங்க. இன்னைக்கு உமா விரதத்துல இருக்கா. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல, எதுவுமே சாப்பிடல. ஒரு 2 மணிக்காவது சாப்பிடணும்ல. இப்ப 5 மணி ஆச்சு. இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? ஐயோ, இவ்வளவு நேரம் சாப்பிடவே இல்லையா? நான் ஏதோ சும்மா கோயிலுக்கு போயிட்டு வரீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நானு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாமரை, நான் தாங்கிப்பேன். நீ எதை தான் தாங்கிக்க மாட்ட? விரதம்னா காலையில ஒருவேளை சாப்பிடாம இருக்கலாம். இப்படி சாயந்தரம் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? தலை சுத்தி மயக்கம் வந்துடாது? வா, ஒழுங்கா சாப்பிடு வா. உமா, இப்பதான் கோயில்ல இருந்து வந்தியாமா? ம். நீயும் வாழ்க்கை சரியாகணும்னு விரதம் இருக்க. அந்த கடவுள் எப்பதான் வழிகாட்ட போறாரு. சாப்பிடுமா. அம்மாடி, உன் போன் தான் அடிக்குது, இப்ப யாருன்னு பாருமா போ. தாமரை, நீ பரிமாறிட்டு இரு, நான் போய் பாக்குறேன். ம். முன்னெல்லாம் நாள் முழுக்க சாப்பிடாம இருந்தா கூட ஒண்ணுமே தெரியாது. இப்பெல்லாம் 1 மணிக்கு 2 மணிக்கு வயிறு கப்பகப்பன்னு பசிக்க ஆரம்பிச்சிடுது. 3 மணில ஆகும்போது தலையே அப்படி சுத்துது. அப்ப சீக்கிரம் வந்து சாப்பிட்டுருக்க வேண்டியதானே? விளக்கு பூஜை முடியறதுக்கு 3 மணி ஆயிடுது தாமரை. அங்க இருந்து ஆட்டோ பிடிச்சி இங்க வர்றதுக்குள்ள 4:30 ஆயிடுது. சரி சரி, முதல்ல சாப்பிடு. ம். ம். பூவரசா? சொல்லுங்க பூவரசு. மாப்பிள்ள, நானும் கோயிலாவும் நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். என்னது? பக்கத்துல தெரு முனைக்கிட்ட வந்துட்டோம் மாப்பிள்ள. கோயிலா நானும் வரோம். சரி வாங்க. என்னங்க ஏதோ புதுசா போன் எல்லாம் பண்ணி சொல்றீங்க? அது நம்ம திடீர்னு கிளம்பி வீட்டுக்கு போறோமா, பாப்பாவுக்கு ஏதாவது பால் இழுத்தப்பட்டா ரெடி பண்ணி வைப்பாங்க. அதான் எப்பயுமே ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோம்னா முன்னாடியே போன் பண்ணி சொல்றது நல்லதானே? தாமரை, தாமரை, பூவரசும் கோகிலா வந்துட்டு இருக்காங்களா? இங்க எங்க வந்துட்டு இருக்காங்களா? நம்ம திருமண கிட்ட வந்துட்டாங்க. ஆமா, நீ என்ன எதுவும் பேசாம அப்படியே அமைதியா இருக்க? சரிங்க அண்ணி. சரி.